இப்போ நம்ம முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். இங்கே ஒரு முட்டைக்கோஸ் எடுத்துருக்கேன், அதில் பாதி தான் எடுத்தேன். இப்போ பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதுக்கு பாருங்கள், தேவையான பொருள் வெங்காயத்தை ஒரு 4-5 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். கொஞ்சம் சோம்பு எடுத்து வச்சுருக்குறோம், தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இப்போ அதுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிடுவோம். இப்போ அடுப்பத்தை வச்சுக்கிடுவோம். ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேங்க. இந்த இது நல்லா பொடியாக பூ மாதிரி கட் பண்ணியிருக்கோம். இது நம்ம கழுவிடும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இந்த சமயம் நம்ம இந்த கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போடுறோம். இது வதங்கட்டும். வதங்கிட்டே இருக்கும்போது நம்ம இந்த சோம்பை வந்து ரொம்ப பொடியாக அரைக்க வேணாம், நம்ம லைட்டாக நுணுக்கிட்டு வந்துடலாம். இப்போ இந்த சோம்பை நம்ம 1-2 நுணுக்கிட்டு வந்திருக்கோம். இப்போ அதையும் போட்டுறோம். லைட்டா மஞ்சத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம், உப்பு, தூள் உப்பு. இப்போ நம்ம இந்த முட்டைக்கோஸ் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டைக்கோஸை கழுவிட்டு தண்ணி இல்லாமல் இருத்து வச்சுருக்குறோம். இப்போ இதை போடலாம். இதில் நம்ம மட்டனை கூட கொத்தி நொறுக்கி இதில் கொஞ்சம் போட்டால் நல்லா இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்மகிட்ட மட்டன் இல்லை. இப்போ தண்ணியே இதில் ஊற்ற வேணாங்க, இந்த ஆவிலே இது வேகட்டும். போட நம்ம மூடி வச்சிடலாங்க. இந்த ஆவிலே வேகட்டும். தண்ணியே ஊற்றலை, நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். அவ்வளோதான். தேங்காய் பூ எடுத்து பார்க்கலாங்க. இடையில ஒரு இடம் 2 தடவை எடுத்து திறந்து பார்த்து இப்படி கிண்டி விட்டு வச்சுக்கிறணும். இப்போ நல்லா தண்ணியிலே சுண்டிச்சு, தண்ணியே ஊற்றலை, ஆனால் அந்த ஆவிலேயே வெந்துடும். இப்போ நம்ம லாஸ்ட் இந்த தேங்காய் போட்டுக்கலாம். நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க.
சூட்லேயே இருந்து இது வந்துக்கும். நான் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.